நேற்று பசுபதிக்கு சந்தானத்துக்கு கேட்குறாரு, உங்கள் பேர் என்னங்கம்மான்னு கேட்குறாரு சந்தானம் சென்னைக்காரவங்க கிட்ட. நேற்று நடந்தது இது. அதுக்கடுத்து சென்னைக்காரவங்க இன்னைக்கு பேசுகிறாங்க. ஆனால் என் பேர் தேவிங்கண்ணா, மாமா பேர் சந்திரன் அப்படிங்கிறாங்க. அப்படியா, நல்லா இருக்கே பேர், 2 பேர் பேரும் பொத்தமும் நல்லா இருக்குமா அப்படிங்கிறாரு. அப்புறம் உங்களுக்கு குழந்தையெல்லாம் எத்தனைனா இருக்கு அப்படின்னு தேவி கேட்க, எனக்கு 2 பொண்ணுமா அப்படிங்கிறாரு. எங்க காணோம் அப்படின்னு, இருந்தா வெளியே விளையாண்டுட்டு இருக்காங்க. அம்மா கூப்பிட்டு வாமா பாப்பாவை அப்படின்னு சந்தானம் சொல்ல, அன்னக்கிளி அம்மா போய் கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்து பார்த்தா 2 குட்டி குட்டியா இருந்துச்சு. என்னன்னா குட்டி பிள்ளைகளா இருக்கு, இப்பதான் பிறந்தாங்களா அப்படின்னு கேட்க, ஆமாம்மா சின்ன பிள்ளைக்கு, பெரிய பிள்ளைக்கு 4 வயசு ஆகுது, இந்த பிள்ளை 2 வயசு ஆகுது. அந்த பெரிய பொண்ணு பேரு கங்கா, சின்ன பொண்ணு பேரு காவேரிமா அப்படிங்கிறாங்க. அப்படின்னு 2 பேர்த்தையும் கூப்பிட்டு தேவி மடியில உட்கார வச்சு முத்தம் வச்சுக்கிட்டு பேர் கேட்டோடனே கங்கா கங்கான்னு சொல்ல, உன் பேர் என்னன்னு அப்பதான் காவேரி பேசவே பழகுதா காவேரின்னு. அப்பா பேரு சந்தானம், அம்மா பேரு சாரதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எல்லாம் சிரிச்சிட்டு இருக்கு தேவியும். நான் அத்தை, உனக்கு அத்தை பேரு தேவி, மாமா பேரு சந்திரன் அப்படின்னு சொல்லவும், அதே மாதிரியே காவேரின்னு சொல்லவும் எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஆனா கியூட்டா பேசுறானா அப்படின்னு. ஆமாம்மா, இந்த பிள்ளை பையனா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். ஆனா பையனா பிறக்காம பொண்ணா பிறந்துடுச்சு, அதனால இந்த பிள்ளைய பையன் மாதிரி வளர்க்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேம்மா அப்படின்னு சொல்றாரு சந்தானம். ரொம்ப நல்லதுண்ணா அப்படின்ட்டு. உங்களுக்கு எத்தனை பிள்ளைன்னு சொல்லவே இல்லையம்மா அப்படின்னு கேட்கவும், எனக்கு ஒரே ஒரு பையன் தானா, அவன் பேர் விஜய் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா, கூட்டிட்டு வந்திருக்கலாமேம்மா, 2 பேர் மட்டும் வந்திருக்கீங்க அப்படின்னு. அவனுக்கு 4 வயசு ஆகுது, நான் வீட்டுல இருக்கான், எல்கேஜி போயிட்டு இருக்கான், அம்மா அப்பா இருக்காங்க பாத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லவும் சந்தோஷமா, அடுத்தாப்புல வரப்ப கூட்டிட்டு வந்துருங்க அப்படின்னு. சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இது ஹோட்டல் வேலை நல்லா நடக்குதாண்ணா? அதெல்லாம் நல்லா போகுதுமா. ஃபர்ஸ்ட் நான் மல்லிகை கடை தான் வச்சிருந்தேன், அதை எடுத்து இப்ப ஹோட்டல் வச்சுட்டு நடந்துட்டு இருக்கு, இப்ப நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு எல்லாம் சரிண்ணா நாளைக்கு காலையில வந்துருங்கண்ணா ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு அப்படின்னு சொல்லவும், சரிம்மா வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தானம் சரி நாங்க போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லவும், சரிம்மா போயிட்டு வாங்க அப்படின்ட்டு. சாரதாங்க போயிட்டு வரோம். என்ன சாரதாங்க, சாரதான்னு கூப்பிடுங்க நீ அப்படின்னு சொல்லவும், சரி சாரதா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, வரேம்மா அப்படின்னு சந்திரன் சொல்லவும் சரிட்டு எல்லாருமே கிளம்புறாங்க. 2 பேரும் கிளம்புன விட்டு, என்னங்க இப்பதான் பார்த்தேன், நீங்க அதுக்குள்ளாட்டி இவ்வளவு ஃப்ரெண்ட்ஸா பழகிட்டீங்க, நீ வேற சாரதா, இங்க பாரு பணத்தை நகையை அடகு வச்சு தோட்டத்தை, இந்த குமரன் சொல்லி ஒருத்தர் இருந்தார்ல, அவர் தோட்டத்தை தான் இவங்க வாங்க போறாங்க. எது வடக்கு தோட்டத்தவா அப்படின்னா, ஆமா அப்படின்னு சொல்லவும், அப்படின்னாக்கும் அது பணம் ஜாஸ்தி சொல்லுவாங்களேங்க அப்படின்னவும், ஆமா அதுதான் அந்த பொண்ணு கூட்டிட்டு போய் எனக்கு நகை அடகு வைக்கணும் வாங்கினான்னு சொல்லவும், நான் போய் சேட்டை காமிச்சேன். அவங்கள்ட்ட நகையெல்லாம் கழட்டி கொடுத்து நகையெல்லாம் அடகு வச்சுட்டு, இங்க பாரு இந்த பணத்தை கூட என்கிட்டே கொடுத்து நீங்க காலையில ரிஜிஸ்டர் ஆபீஸுக்கு கொண்டு வந்துருங்கண்ணா அப்படின்ட்டு போறாங்க. பார்த்து ஒரு 2 மணி நேரம் கூட இல்ல சார் தான், அந்த பிள்ளை இவ்வளவு நம்பிக்கையா நம்ம மேல நம்புது அப்படின்னவும், என்னங்க இப்படி எல்லாம் இருப்பாங்களா ஆளுங்க அப்படின்னு. பரவாயில்ல பாரு, 2 மணி நேரத்திலேயே நம்மள இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கு இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. தங்கச்சிங்கிறதுக்கு கரெக்டா தாண்டா இருக்கு அந்த பிள்ளை சந்தானம் அப்படின்னு அன்னைக்கிளி அம்மாவும் சொல்லவும், சரிம்மா நான் அப்படியே கடைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்திட்டு சொல்லிட்டு சந்தானமும் கடைக்கு கிளம்பிடுறாப்ல. சந்தானம் கடைக்கு கிளம்பி அங்க போனாக்கும் பசுபதி வந்து நிக்கான். பசுபதி வந்து நிக்கவும், என்ன சந்தானம் மத்தியானமே கடைக்கு போயிட்டு வந்துட்டு நேரத்துலயேவும் வீட்டுக்கு அப்படின்னவும், ஆமாப்பா ஒரு கெஸ்ட் வந்திருந்தாங்க, அவங்கள கூட்டிட்டு வீட்டுக்கு போனேன். கெஸ்டா யாரு அப்படின்னு பசுபதி கேட்க, புதுசா அந்த சென்னையில இருந்து ஒரு 2 பேர் வந்திருக்காங்க, ஒய்ஃப் ஹஸ்பண்ட்னு. அவங்க சுத்தி பார்க்க வந்தாங்களாம். கொடைக்கானல்ல ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஒரு இடத்த வாங்கலாம், ஒரு தோட்டம் அப்படின்னு ஏதாச்சும் ஒண்ணு வாங்கலாம்னு சொல்லி நம்மகிட்ட கேட்டாங்க. அப்பதான் செல்வம் புரோக்கர் இருக்கான்ல, அவன் வரவும் அவனை கையை காமிச்சு விட்டேன். அவன் போய் ஒரு தோட்டத்தை காமிச்சு விட்டுருக்கான். அந்த தோட்டம் அந்த பிள்ளைக்கு ரொம்ப பிடிச்சிருச்சான், அதனால வாங்கணும்னு சொல்லிட்டு நம்மள கொஞ்சம் அடவு கடை முடி வர முடியுமான்னு சொல்லி கேட்டுட்டு கூட்டிட்டு போச்சு. அப்படியா, அது என்ன தந்தானோ, எவ்வளவு நேரத்துக்குள்ள இவ்வளவு வேலை நடந்திருக்கு அப்படின்னு. ஒண்ணும் இல்லப்பா, ஒரு 10 மணி போல வந்தாங்க சாப்பிடலான்ட்டு, சாப்பிட்டுட்டு அப்படியே கேட்கவும் நானும் அறிமுகப்படுத்திக்கவும் போய் பார்த்துட்டு இப்ப காசை ரெடி பண்ணிட்டாங்க. சென்னையில போய் எடுத்து பணம் கொண்டு வரணும்னா லேட் ஆகும்னு சொல்லி அந்த பொண்ணு நகையெல்லாம் அடை வச்சு வாங்குது அப்படின்னு சொல்லவும், ஓ அப்படியா சரி சரி, நீ என்ன இந்நேரம் வந்திருக்க, சாப்பிட்டியா அப்படின்னு கேட்க, இல்லப்பா வீட்லயே சாப்பிட்டுதான் வந்தேன், சும்மா வேலை இல்லை இன்னைக்கு, அப்படியே உன்னை பார்த்துட்டு போலான்ட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல, சரி சரிமா உட்காரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது, என்னைக்காப்பா ரிஜிஸ்டர் அப்படின்னு, நாளைக்கு பண்றாங்களாம்ப்பா அப்படின்னு. ஏன் வசதியானவங்களா அப்படின்னு தெரியல, அந்த பொண்ணு இருக்கிறத பார்த்தா கொஞ்சம் நல்ல பிள்ளையாதான், நல்ல வசதியா கொஞ்சம் இருக்க மாதிரி தான் தெரியுது. திடீர்னு சென்னையில இருந்து இங்க வாங்குறாங்கன்னா அது மெயின்டைன்லாம் பண்ணணுமேப்பா அப்படின்னு. தெரியலப்பா, அவங்க வாங்குறாங்க என்னமோ பண்றாங்க, நம்ம எதுக்கு அதை போய் கேட்டுட்டு அப்படின்னு சந்தானம் சொல்ல, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியேவும் இங்க தேவியையும் சந்திரனும் காமிக்கிறாங்க. ஏமா நீ அடை வச்சு பணத்தெல்லாம் அப்படியே அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்ட அப்படின்ட்டு. ஏங்க நமக்கு தெரிஞ்சவங்கன்னு ஒருத்தவங்க வேணும்லங்க, இனிமே நம்ம யாரை போய் நம்ம, அதுவும் அந்த அண்ணன்ட்ட பேசி பழகுனதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது, என் அண்ணன் மாதிரியே எனக்கு தோணுச்சுங்க, அதனாலதான் அவரவே எல்லாம் வச்சு பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு காசையும் அவர்கிட்டயே நான் கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, தேவி சரி ஏதோ நல்லது நடந்தா சரி அப்படின்னு சொல்லிட்டு சந்திரனும் தேவி ரூமுக்கு போறாங்க. அங்க போனாக்கும் ஃப்ரெண்ட் எல்லாம் வந்துட்டாங்க, வெளியே போயிட்டு வந்தவங்க. என்னம்மா 2 பேரும் ஜாலியா போய் சுத்திட்டு வரீங்களா எங்களை விட்டுட்டு அப்படின்னு கேட்க, அதெல்லாம் இல்லைண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரன் இருந்துட்டு, இல்லப்பா
இந்த ஊரு ரொம்ப பிடிச்சிக்கிட்டான் தேவிக்கு, அதனால ஏதாச்சும் தோட்டம் எஸ்டேட் ஏதாச்சும் வாங்கலாம்னு சொல்லிட்டு அப்படின்னு நாங்க போனோம். வெளியே போனப்ப அங்க ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு அவங்கள்ட்ட விசாரிச்சோம். அங்க ஒரு புரோக்கரை கூப்பிட்டு காமிச்சாங்க. அப்படியே போய் அங்க ஏதோ தோட்டம் இருக்குன்னு காமிக்க கூட்டிட்டு போனாரு அந்த புரோக்கர். அங்க போய் பார்த்தா தோட்டம் சூப்பரா இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அப்படியே என்ன விலை ஏதுன்ட்டு தோட்டத்துக்காரவங்களை எல்லாம் பார்த்து பேசிட்டு அப்படியே ஏட்டு பேசிட்டு வந்தாச்சு. நாளைக்கு ரிஜிஸ்டர் பண்ணலாம்னு சொல்லிட்டு இங்க பாரு கையில கழுத்துல கிடந்ததெல்லாம் கழட்டி தேவி அடவு வச்சுட்டு வந்துட்டேன். அது எப்படி உடனே ரெடி பண்ணிட்டீங்க? அடவு கடைக்காரங்க எல்லாம் எப்படி புதுசா அறிமுகமா வாங்க மாட்டாங்களே, 1008 கேள்வி கேட்பாங்க, நீ எப்படிமா வச்ச அப்படின்னு கேட்கவும், அண்ணே இங்க வந்து எனக்கு கூட பறக்காத அண்ணன் ஒருத்தர் பழகிட்டேன். அந்த அண்ணன் தான் எனக்கு எல்லாம் சிபாரிசு பண்ணி இந்த இடத்துக்கு இந்த நகை அடகு வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே எனக்கு ஹெல்ப் பண்ணாரு அப்படின்னு. அப்படியா, பரவாயில்லையே, வந்த இடத்துல இவ்வளவு தூரம் பழகிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, அதான் தேவி மட்டும் பார்த்தாவே பழகிடுவாங்களே அப்படின்னு சொல்லி சந்திரன் சொல்ல, அது என்னமோ உண்மைதான்ப்பா அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டும் சொல்றாங்க. சரி நல்லபடியா நாளைக்கு முடிச்சுட்டு எப்பப்பா ஊருக்கு போகலாம் அப்படின்னு. நாளைக்கு நைட்டு கிளம்பலாம்ப்பா, பத்திரம் முடிச்சுட்டு நாளைக்கு நைட்டு கிளம்பலாம் அப்படின்னு. சரிப்பா எங்களை கூப்பிட்டு போய் காமிப்பீங்களா இல்லை நீங்களே பார்த்துக்குவீங்களா அப்படின்னு. இல்லப்பா நாளைக்கு பத்திரம் முடிச்சுட்டு போய் காமிக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லவும், சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு, சரி சாப்பிட்டு வரீங்களா இல்லை லேட் ஆகுமா? இல்லை இப்பதான் சாப்பிட்டோம் 5 மணிக்கு, அதனால கொஞ்சம் லேட் ஆகட்டும், நீங்க வேணா போய் டீ காஃபி சாப்பிட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. இவங்களும் போயிடுறாங்க. இப்படி பேசிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா ஓடிடுது. அப்புறம் தேவியும் சந்திரனும் சேர்ந்து ரொம்ப தோட்டம் காடு காலி இடம்னு சொல்லிட்டு எல்லாம் வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு எல்லாமே சந்தானம் தான் கூட இருந்து வாங்கி கொடுக்க வைக்க, அப்படியேவும் இதே மாதிரி போயிட்டு இருக்க. காவேரியே ரொம்ப பிடிச்சு போகுது தேவிக்கு. இவதான் என் மருமகனா அப்படின்னு சந்தானத்திட்ட சொல்ல, அதெல்லாம் பேசாதம்மா, இப்போதைக்கு வேண்டாம், பெரிய பிள்ளைகளாகட்டும் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு. ஏன்னா எனக்கு என் மருமக தான் அவ, என் மருமக நான் பாரு என்ன செய்கிறேன், நான் தான் சேர்த்து வைக்க சொத்தாகும் அப்படின்னு சந்தானம் கிண்டல் பண்ண, ஆமா நான் என் மருமகளுக்கு தான் எல்லாமே, இப்படியே சொல்றேன் தவிர பையனை கூப்பிட்டு வந்து காமிக்க மாட்டேங்கிறேன், என் பொண்ணை மட்டும் வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், இல்ல நான் அடுத்தாப்புல நான் கட்டாயம் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு தேவி சொல்றது. சரிப்பா வீட்டுக்கு போகலாம், போயிட்டு நான் ஊருக்கு கிளம்புறேன் நாளைக்கு அப்படின்னும். அப்படியாமா அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா அப்படின்ட்டு வீட்டுல போயிட்டு, ஆனா அந்த டாக்குமெண்ட் எல்லாம் கொடுங்க, நான் ஊர்ல கொண்டு போய் வைக்கிறேன் அப்படின்னா. எல்லா டாக்குமெண்ட்டுமே சந்தானத்திட்ட தான் இருக்கு. சரிம்மான்னு சொல்லிட்டு எல்லா டாக்குமெண்ட்டையும் எடுத்து சந்தானம் வந்து தேவிட்ட கொடுக்க எல்லாம் வாங்கி கார்ல வச்சுட்டு கிளம்புறாங்க. இந்த பசுபதி என்கிட்ட மோப்பம் முடிச்சு, இந்த இப்படியும் இந்த சொத்தெல்லாம் நம்ம படிச்சாதான் கரெக்டா இருக்கும், அமலா என்னைக்கு போயிட்டு சொத்து சம்பாதிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்களுக்கு யாரும் வரல போகலன்னு சந்தானமே சொன்னானே, யாரையும் கூப்பிட்டு வந்து கூட சொத்தை காமிக்கலன்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தானம் ஒரு தீட்டாப்புல இது பசுபதியா ஒரு கணக்கு பண்ணி கரெக்டா தேவி காரை ரிப்பேர் பண்ணி விட்டு பசுபதியையும் கூட்டிட்டு போற மாதிரி கார் செட் பண்ணி ஆளுகளை செட் பண்ணிட்டு அதே மாதிரியே காரையும் ரிப்பேர் பண்ணி தேவியும் சந்திரனும் கூப்பிட்டு அவங்க கார்லயே போறாங்க. பசுபதியை ஒரு தடவை 2 தடவை தான் தேவி பார்த்ததுனால சரி அண்ணன் கடைக்கு வரவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்பி கிளம்பிடுது. தேவியும் கூட போகவும் அங்க கொஞ்சம் தூரம் போனப்பட்டி வேற பக்கமா வண்டி போறதை பார்த்துட்டு, என்னங்க வேற பக்கம் போகுது வண்டி அப்படின்னு. இல்ல இந்த பக்கம் ரோடு சரியில்லைங்க, அடுத்த ரோட்ல போனா நல்லா இருக்கும் அப்படின்னு போயிட்டா அங்க போனா பசுபதி வந்து நிக்கிறாப்ல. பசுபதி வந்து என்னன்னு எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும், எல்லாம் ஒரு காரணமா தாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பசுபதி அவங்க முன்னாடியே அவங்க காரை ஓட்டிட்டு வந்து, கார் ரிப்பேராவில் இருந்தது நீங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு, எல்லாம் ஒரு காரணமா தான் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி அந்த காரை பள்ளத்துக்குள்ள தள்ளி விட்டு இவங்க 2 பேரும் இல்லைங்கிற மாதிரி ஆக்கிட்டு, இந்த என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு, எல்லாம் காரணமா தான், காரணம் என்ன சொல்லி நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு சந்திரன் கேட்க, நீங்க எங்கேயோ இருந்து எங்க பிறந்த ஊர்ல வந்து சொத்து வாங்கி போட்டுட்டு ஜம்முன்னு திரிவீங்க, நாங்க இங்க வேண்டி பார்த்துட்டு இருப்போமா அப்படின்னு. யோ என்னையா சொல்ற அப்படின்னு சந்திரன் கேட்க, வாயா அப்படின்னு சொல்லி 2 பேரையும் அவங்க கையெல்லாம் கட்டுங்கடா அப்படின்னு சொல்லி 4 பேர் வந்திருக்காங்க. கட்டி கூட்டிட்டு போய் அவங்க தோட்டத்திலேயும் ஒரு ரூம் இருக்குது, அங்கேயே போய் அடைச்சு போட்டு, விடியா ஏயா எங்களை கட்டி போடுற அப்படின்ட்டு கத்துறாங்க. யாரு என்னன்னு கூட கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. இதுக்கு மேல நீ சத்தம் போட்டா அவ்வளவுதான், நீ பேசாம இங்க இருக்கணும், உன் சொத்தை பூரா நான் தான் அனுபவிச்சுட்டு இருப்பேன், நீ நான் கூப்பிட்றப்ப மட்டும் வந்து நீ வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து கனெக்ட் பண்ணி சைன் பண்றது எல்லாம் நீ பாத்துக்கணும், மற்றபடி உன்னோட சவுண்டோ பேச்சோ வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சந்தானம் சொல்லி மிரட்டவும் அவங்களுக்கு பயமா போயிருது. இப்படி மோசமானவங்க கூட எல்லாம் தானே பழகிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களா மனசுல நினைச்சிட்டு என்னங்க பண்றது அப்படின்னு தேவியும் சந்திரனும் அப்படியே முடிச்சிட்டு இருக்காங்க. இதோட நாளைக்கு பார்க்கலாம்.